Hello viewers, welcome to Maths Tutor. Exercise 2.7 la 12th sum. If A, B, C are three consecutive terms of an AP and X, Y, Z are three consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து ஏபியில் கொடுத்துருக்காங்க, XYZ வந்து ஜிபியில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம நிறைய வகையில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் இதில் ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஏபியில் இருக்குது அப்படின்னா நமக்கு இது ஏபிசி ஏபின்னா நமக்கு வந்து ரூல் தெரியும். அப்போ 2B = என்னென்னு ஆயிரும், A + C அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2B வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B + B அப்படின்னு பிரிக்கலாம். இந்த A + C அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B - Cன்னு வந்துருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் மாற்றிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு B மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த +C இருக்கு இல்லையா, அது எந்த சைடு வந்து என்ன ஆயிரும், -C அப்படின்னு ஆயிரும். RHSல ஆல்ரெடி என்ன இருக்குது, A மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த B அப்படிங்க வச்சுட்டோம், அனதர் B இருக்கு இல்லையா, இந்த B இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், -B அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்மில், X, Y, Z are in GP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X, Y, Z வந்து இதில் இருக்குது, GPயில் இருக்குது. அப்போது Y² = என்னது, XZ. ஸோ இது ஒரு ஃபார்முலா ரூல். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். LHS மட்டும். RHS நமக்கு என்ன வரணும், 1 அப்படின்ற ஆன்சர் வரணும். சரியா? ஸோ X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to, இப்போது இந்த X பவரில் B minus C இருக்கு இல்லையா, இந்த B minus Cக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், A minus B ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா பை ஈக்குவேஷன் நம்பர் 2ல. ஸோ B minus Cக்கு பதிலாக A minus B வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். B minus Cக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் இங்கே, சாரி, B minus Cக்கு பதிலாக A minus B வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ட்டு Y பவர் அப்படியே தான் வரும், Y பவர் C minus A இன்ட்டு Z பவர் A minus B, அதுவும் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஈக்குவேஷனால மாறிச்சு, செகண்ட் ஈக்குவேஷனால், அதை இங்கே ரெஃபரன்ஸ்க்காக ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது இங்கே X இருக்குது, இங்கே Z இருக்குது. ரெண்டோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா A minus B, A minus B ரெண்டுக்கும் சேம் பவர் இருக்கா, Xக்கும் Zக்கும் சேர்த்து சேம் பவர் A minus B தான் இருக்குது. இப்போ ரெண்டு சேர்த்து ஒரே பவரை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா XZ பவர் A minus B அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் பவர்ஸ் இருக்குது. அப்போ பேஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஒரே பவரை நம்ம ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Y பவர் C minus A, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது XZன்னு இருக்குது. நம்ம இங்கே XZ 1, 2, 3ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் ஒன்ல இருக்கா, XZ. Y² = XZ. அப்போ Y² பதிலாக XZ ரீப்ளேஸ் பண்ணலாம். XZக்கு பதிலாக Y² நம்ம என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ XZக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், Y² வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் பை ஈக்குவேஷன் நம்பர் 3ல. ஓகேங்களா? ஸோ XZக்கு பதிலாக Y² நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். XZக்கு பவர் A minus B இருக்கு இல்லையா, அந்த பவரை இங்கே நம்ம ரைட் பண்ணிக்கணும். இன்ட்டு Y பவர் C minus A, இது எந்த ஈக்குவேஷன் படி மாறி இருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன் படி. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு Y பவர், இங்கே Y பவர் 2 ஹோல் பவர் A minus Bன்னு இருக்கு. அப்போ அந்த பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இப்போ 2 இன்ட்டு A minus B, இதில் இன்ட்டு Y பவர் C minus A அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு Y பவர் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், சேம் பேஸ், இங்கே பேஸ் வந்து Y இருக்குது, இதுலேயும் பேஸ் வந்து Y இருக்குது. சேம் பேஸு, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா X பவர் M இன்ட்டு X பவர் N இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ரைட் பண்ணலாம், X பவர் M + N பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே ரைட் பண்ணிக்கலாமா. இப்போ 2 இன்ட்டு A minus B ப்ளஸ் C minus A அப்படின்னு ஆகும். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு Y பவர், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு A 2A, 2 into minus B minus 2B plus C minus A. நெக்ஸ்ட்டு Y பவர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2A இருக்குது, இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. 2Aவில் ஒரு A பேசினா என்ன கிடைக்கும், A கிடைக்குமா, மைனஸ் 2B plus C. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது
ப்ளஸ் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா ஏ ப்ளஸ் சி அதை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ரைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் ஒய் பவர் ஏ ப்ளஸ் சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 2bயை அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் 2b. ஓகே இப்போ ஏ ப்ளஸ் சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஏ ப்ளஸ் சி எங்கே இருக்குது இதில் இல்லை இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் சி இருக்கா 2b is equal to என்னது a plus c. அப்போ a plus c க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் 2b வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா. அப்போ a plus c க்கு பதிலாக நான் 2b வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா a plus c க்கு பதிலாக 2b இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 2b அப்படி வச்சுக்கோங்க. இது எந்த ஈக்குவேஷன் படி மாறி இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 படி மாறி இருக்கு. சரிங்களா is equal to y பவர் 2b மைனஸ் 2b கேன்சல் ஆகிட்டா 0 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ y பவர் 0 அப்படின்னு கிடைக்கும். y பவர் 0 வேல்யூ என்னது 1. Any number power 0 1. Therefore x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. Prove பண்ணிட்டோமா அவ்வளோதான். Hence proved. That's all.